ஆனா நான் மனசார வேண்டிக்கிறேன், நீங்க எதிர்பார்க்கிற இந்த வாரிசு கனவு என்னைக்குமே நிறைவேறாது. போதும், நிறுத்து. ஒரு வார்த்தை பேசாத. உன் திங்ஸ் எடுத்துட்டு சர்வெண்ட் ரூமுக்கு போ. புரிஞ்சுதா? பிரகாஷ், பிரகாஷ், நான் உன்னோட வைஃப். டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் தான் நீ என் வைஃப். வா போகலாம். பிரகாஷின் அலட்சியத்தை மௌனமாக ஏற்றுக்கொண்டு நித்யா தன் அறைக்குள் நுழைகிறாள். சிறு வயதிலிருந்தே அமைதி அவளுக்கு அடையாளமாகி போனது. நீண்ட நாட்களுக்கு முன்பே தாயை இழந்த நித்யாவை அந்த தாய்மையின் ஏக்கம் தெரியாமல் வளர்த்தவர் அவளுடைய மாமா. சென்னையின் ஒரு சிறிய அறையில் வறுமை வாட்டினாலும் பாசத்திற்கு மட்டும் குறைவிருக்கவில்லை. அங்குதான் தன் மாமா மகள் அக்ஷயாவுடன் வளர்ந்தாள் நித்யா. தன் படிப்பை தியாகம் செய்து நித்யாவை படிக்க வைத்த மாமாவின் தியாகத்திற்கு மத்தியில் அக்ஷயாவின் உருவில் ஒரு தீரா பகை வளர்ந்தது. இன்று நித்யாவின் புகுந்த வீட்டில் அவளை தன் கணவனிடமிருந்து பிரிக்கவும் அவமானப்படுத்தவும் அக்ஷயா விஷத்தனமான சதித்திட்டங்களை தீட்டி வருகிறாள். பிரகாஷ் பேபி, பிரகாஷ் பேபி, தொண்டை ரொம்ப காஞ்சு போயிருக்கு. நித்யா, போய் அக்ஷயாக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வா. அக்ஷயாவின் முகத்திரையை கிழித்து எறிய வேண்டும் என்ற ஆத்திரம் நித்யாவின் மனதிற்குள் எரிமலை போல பொங்கியது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.